போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நாம் நம்பக்கூடிய கடவுள் வாழ்வோரின் கடவுள் என்பதோடு மட்டுமல்ல, நம்மையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய கடவுள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, நம்மை கடவுள் வாழ செய்ய வேண்டும் என்றால் வாழ வைக்கக்கூடிய கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன நெறிமுறையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்பதனை கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார் என்றால், நாம் மறைநூலை தேர்ந்து தெளிய வேண்டும், மறைநூலை அறிந்து கொள்ள வேண்டும், மறைநூலை பற்றிய விளக்கத்திலே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி மறைநூலை பற்றிய தெளிவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் அனைவருமே வானதூதர்களை ஒத்த நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதனை இறை வாக்காக வாக்குத்தத்தமாக நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய நோக்கம் மனிதனாக பிறந்து மனிதனாக மடிவது அல்ல, மாறாக மனிதனாக பிறந்த நாம் புனித நிலையை அடைந்து அதிலும் குறிப்பாக வானதூதர்களினுடைய ஒத்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பினை வாழ்வாக்குவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குறைபாடுகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியை நாம் ஆரம்பிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவினிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் தம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும்
திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 123 பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன்.
ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணர்ந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோயிச நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது வாழ்வு தரும் நற்செய்தி. அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு புகழ்பெற்ற மருத்துவ கருத்தரங்கில் உரையாற்றுவதற்காக விமானத்தில் பயணம் மேற்கொண்டார். விமானத்தில் பயணம் மேற்கொண்ட பொழுது இடையிலே விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டது. விமானி அவசரமாக அந்த விமானத்தை போகின்ற வழியிலுள்ள ஒரு நகரில் தரையிறக்கினார். ஆகவே அவர் அந்த கருத்தரங்குக்கு அவசரமாக செல்ல இருப்பதால் உடனே வெளியே வந்து ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தி அந்த காரிலே அவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அதிகமான மழை பெய்தது. அந்த காரானது சற்று வழி மாறி ஒரு இடத்தில் காரானது நின்று விட்டது. நின்றவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த கார் நின்ற இடத்தில் ஒரு வீடு இருந்தது. உடனே அந்த மருத்துவர் அந்த வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார். ஒரு பெண்மணி அவரை வரவேற்று அமர வைக்கின்றார். என்ன ஆனது என்று எல்லா விவரமும் கேட்ட பிறகு அவருக்கு தேவையான அனைத்து பணிவிடையும் செய்கின்றார். தேநீர் வழங்கி அவரை அமர வைத்து விட்டு, நான் அரை மணி நேரம் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று அவர் ஜெபிக்க செல்கிறார். அந்த பெண்மணியானவள் ஜெபிக்கின்றாள். அவளுடைய முன் அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை மையமாக வைத்து ஜெபித்து கொண்டிருந்தார். இதை மருத்துவர் பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி வெளியே வந்து அந்த மருத்துவரை பார்த்தபோது மருத்துவர் 2 கேள்விகளை கேட்டார். உங்களுக்கு ஜெபத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா என்ற 2 கேள்வியை கேட்கின்றார். உடனே அந்த பெண்மணி சொல்கிறார், எனக்கு ஜெபத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் இப்பொழுது ஜெபித்தேனே, என் முன்னால் இருந்த குழந்தை கேன்சரிலே மிகவும் அண்மையிலே உருவான ஒரு கேன்சரிலே துன்பப்படுகின்றாள். நிச்சயமாக அந்த குழந்தை குணம் பெறுவாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் யார் மூலமாவது குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார்,
இந்த நோய்க்கு குணம் பெற ஒரே ஒரு மருத்துவர் உலகில் இருக்கிறார். அவரை பார்ப்பது அரிது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஏராளமான செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அதை கொடுப்பதற்கு என்னால் வசதி இல்லை. ஆனால் நிச்சயம் கடவுள் இந்த குழந்தையை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்ன பிறகு அந்த மருத்துவர் கேட்கிறார், யார் அந்த டாக்டர் என்று சொன்னவுடன் அவர் பெயர் டாக்டர் மார்க் என்று சொன்னவுடன் அந்த மருத்துவர் கண்ணீர் மல்குகிறார். நான் முதலில் கேள்வி கேட்டேன், ஜெபத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா, நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படுமா என்றெல்லாம் கேட்டேன். நான் இப்பொழுது என்னுடைய எண்ணத்தை மாற்றிவிட்டேன். நான் தான் அந்த டாக்டர். கடவுள் அந்த விமானத்திலே கோளாறு ஏற்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டு நான் ஒரு காரை எடுத்து அந்த கருத்தரங்கு செல்லுகின்ற வழியிலே மழை பொழிய வைத்து காரை வேறு திசையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டின் முன் நிறுத்தி நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த குழந்தையை சந்திக்க இது கடவுளுடைய திட்டம் என்பதை நான் உணர்கின்றேன். இந்த குழந்தைக்கு நான் இலவசமாக மருத்துவம் பார்த்து இந்த குழந்தைக்கு நான் வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த டாக்டர் அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, நம்முடைய கடவுள் வாழ்வின் கடவுளாக இருக்கிறார். யாரையுமே வாழ்வை அவர் சிதைப்பதில்லை, மாறாக வாழ வைக்கின்றார். கடவுள் எப்பொழுதுமே இறை அருள் பொழிந்து மக்களுக்கு தேவையான வாழ்வுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்து கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரரே, நம்முடைய கடவுள் இறந்த கடவுள் அல்ல, உயிர்த்த கடவுள். அவர் இருக்கும் பொழுதே அவர் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே அவருடைய வாழ்வை மட்டும் உயிர் பெற வைக்கவில்லை, அவருடைய வாழ்வை மட்டும் உயிரோட்டமிக்கதாகவும் அர்த்தமுள்ளதாக மாற்றவில்லை. மாறாக யாரையெல்லாம் சந்தித்தாரோ, யாருக்கெல்லாம் அவர் போதனை செய்தாரோ அவருடைய வாழ்வை மாற்றினார், அவர்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தார். ஆகவே இந்த வாழ்வுக்கு பிறகு மறுவாழ்வு இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பினார். அதை தன் வாழ்விலே நமக்கு செய்து காட்டினார். நாமும் நிறைவாழ்வு இருக்கிறது என்று நம்பி நம்முடைய வாழ்வை தொடர வேண்டும். எவ்வாறு முதல் வாசகத்தை சொல்றது போல நம்முடைய வாழ்விலே வருகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையுமே எதிர்கொள்வதற்கு இறைவன் இறை அருளாக வல்லமையின் ஆற்றலாக நம்மிடம் வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்முடைய வாழ்வை பயணத்தை நேரிய முறையிலே பயணிப்பதற்கு உதவி செய்கிறார் என்பதை மனதில் கொண்டு வாழ்விலே கஷ்டங்கள் வரும், எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நாம் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு செழிக்கும், வாழ்வு நிறைவு பெறும், வாழ்வு அர்த்தம் பெறும். ஆகவே இனி நற்செய்தி சொன்னது போல நம்முடைய கடவுள் இறந்த கடவுள் அல்ல, வாழ்வை அழிக்கின்ற கடவுள் அல்ல, வாழ்வை வளமாக்குகின்ற வாழ்வை வழிநடத்துகின்ற கடவுள் என்று நம்பி தொடர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தனது மறையுரையிலே தந்தை சிறிலவர்கள் இறைவன் வாழ்வு தரக்கூடியவர், நமது வாழ்வுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார். காரணம், இறைவன் தாராள குணமுள்ளவர், பெருந்தன்மை உள்ளவர், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வல்லம் படைத்தவர். ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய பல வகையான தேவைகளை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்து வேண்டுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, உம் இரக்கத்தின் உடனிருப்பு முன்பு உம் சீடர்களோடு இருந்தது போல இன்று எம் திரு அவையில் உமது ஆற்றலினால் உத்வேகத்தோடு தங்கள் வாழ்வால் திருத்தந்தை முதல் கடைநிலை பொதுநிலையினர் வரை அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக திரு அவையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் பல நிலைகளில் பிளவுபட்டும் ஒருவர் மற்றவரை குறை கூறியும் வாழும் போக்கினை நன்கு அறிவீர். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற உமது தாக்கம் எம் நாட்டு தலைவர்களிடையே மேலோங்கி நீவீர் விரும்பும் இறையரசு மலர்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிவித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையே நாடவும்
பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் ஊற்றான இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் பயிலவிருக்கும் சீரார் முதல் தங்கள் இறுதி படிப்பை முடிக்க உள்ள எம் இளையோர் வரையிலுள்ள அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் இறை சத்தையும் அளித்து சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வலம் வர உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய பாசமுள்ள தந்தையே, எங்களுடைய மன்றாட்டுக்களை உமது பாதங்களிலே இப்பொழுது சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றன. தனி நபர்கள் என்ற முறையிலும் சரி, குடும்பங்கள் என்ற முறையிலும் சரி, எங்களுடைய உற்றார் உறவினர் என்ற முறையிலும் சரி, அக்கம் பக்கத்திலே வாழக்கூடிய எங்களுடைய நண்பர்களுடைய தேவைகள் எத்தனையோ இருக்கின்றன. ஆண்டவனே, இவர்களை உம்மிடம் கூறாமலே உமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது தந்தை என்ற முறையிலே, உமது குழந்தைகள் என்ற முறையிலே இந்த மன்றாட்டுக்களை, இப்பொழுது நாங்கள் கூறிய மன்றாட்டுக்கள், இன்னும் நாங்கள் சொல்ல வேண்டிய மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் இது பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவனே, தயவு கூர்ந்து இந்த மன்றாட்டுக்களுக்கு, இந்த தேவைகளுக்கு நீர் நிறைவு தரும் பொருட்டு உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தியை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த பங்கிலே வாழ்ந்து மரித்த ஒவ்வொரு ஆன்மாவையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த இயேசுவின் அமைதியை நாம் இப்பொழுது இந்த அருமையான நேரத்திலே, இயேசு நம்மோடு இருக்கும் இந்த நேரத்திலே ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. சபரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து என்றும் வழி நடத்துவதாக. ஆமென். உனக்காக நான் நீங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் நீங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே.
தந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உமக்கு அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெறுகிறது. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.